எக் நூடுல்ஸ் வீட்லயே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரெஸ்டாரண்ட் போகணும்னு கேட்கவே மாட்டாங்க. செம்ம டேஸ்டியா எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிட்டு 400 கிராம் அளவுக்கு நூடுல்ஸை சுடுதண்ணியில சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். 4ல இருந்து 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பாத்தீங்கன்னா சாஃப்டா உடையணும். நூடுல்ஸ் வெந்துருச்சு. வெந்த நூடுல்ஸை ஒரு ஸ்ட்ரெயினர்ல எடுத்துட்டு பச்சை தண்ணியில ஒரு வாட்டி வாஷ் பண்ணி ஆற விட்டுருங்க. ஒரு அகலமான கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 4 முட்டையை உடைச்சு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா பொடி பொடியா ஸ்கிராம்பிள் பண்ணாம கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி முட்டையை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி அதையும் வெளியே எடுத்துருங்க. அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில சேர்த்துட்டு ஒரு 15ல இருந்து 20 பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்து ஹை ஃபிளேம்லயே நல்லா வறுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/2 கப் கேரட், 1/2 கப் முட்டைக்கோசு, ஒரு பெரிய வெங்காயம், 1/2 கப் கேப்சிகம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்லயே வதக்கிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸையும் சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்லயே கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்ச நூடுல்ஸையும் சேர்த்து ஹை ஃபிளேம்லயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃபிளேம்லயே தான் எல்லா ப்ராசஸையுமே பண்ணணும். நூடுல்ஸோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியான எக் நூடுல்ஸ் சூப்பரா ரெடி. ரோட்டு கடைகள்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு